வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு a wellness show. இப்போ நம்மளோட பியூட்டி செக்மெண்ட்ல இருக்கோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில பியூட்டி செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன், அதாவது முகத்தில் ஏற்படுற கருமை, கழுத்தில் ஏற்படுற கருமைக்கு வீட்டிலேயே என்ன தீர்வு இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க பத்மாவோட ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வாய்க்கிட்ட இந்த இடத்துல இருக்கு. நம்ம இதுக்கு வந்து நார்மலாக ப்ரொஃபஷனல் ட்ரீட்மெண்ட்டும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு ஈஸியான பொருள்களை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் செய்ய போகிறது வார்ம் மில்க். பால் வந்து லேசாக சூடு பண்ணிவிட்டு அதால் ஃபேஸை நம்ம நல்லா துடைக்கணும். பாலில் இருக்கிற லாக்டிக் ஆசிட் அவங்களுடைய ஃபேஸில் இருக்கிற அந்த பிக்மெண்டேஷனை குறைக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை தினமுமே அவங்க செய்யலாம். பால் தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். பாலில் வந்து நல்ல ஒரு லாக்டிக் ஆசிட்ன்றது இருக்குது. அது நம்மளுடைய ஸ்கின்ல இருக்கிற வேண்டாத செல்களை எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தையும் கொடுக்கும். ஸோ சருமத்துக்கு நல்ல இம்யூனிட்டியும் கொடுக்கும். லேசாக சூடாக உள்ள பாலில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது தினமும் அவங்க நைட்டில் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை செய்யலாம். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நீங்களே கூட செஞ்சுக்கலாம். எல்லாருமே செய்யலாம். இது பிக்மெண்டேஷன் உள்ளவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே நைட்டில் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக பிக்மெண்டேஷன் இது மூலமாக வெளியே வந்துடும். கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் பண்ணலாம். இதை இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் இந்த பாலை டிப் பண்ணிக்கிறேன். பால் டிப் பண்ணிவிட்டு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அப்படியே அவங்க ஃபேஸில் போட்டு ஒரு 4-5 நிமிஷம் அப்படியே விடும்பொழுது ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும். ஸ்கின்னும் நல்லா வந்து க்ளோ கிடைக்கும். அதனால இது ரொம்ப ஈஸி, எல்லாருமே செய்யலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இதை எடுத்துடலாம். எல்லா மில்க்கும் ஸ்கின்குள்ளே அப்சார்ப் ஆகிருக்கும். இதனால அடிக்கடி யூஸ் பண்ணுறதுனால எந்த சைடு எஃபெக்டும் வராது. அடுத்தது அது மேலேயே நான் யூஸ் பண்ணுறது கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் ரொம்ப நல்லது, ரொம்ப நரிஷிங். அதில் எல்லா விதமான விட்டமின்ஸும் இருக்குது. அதனால கோகனட் ஆயில் வச்சு நம்ம அவங்களுடைய ஃபேஸ்க்கு ஒரு மசாஜ் கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு டீஸ்பூன் தான் கோகனட் ஆயில். இது அவங்களுடைய ஸ்கின்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணலாம். கோல்டர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க இதை லைட்டாக வார்ம் பண்ணி யூஸ் பண்ணலாம். மற்ற இடங்களில் அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆல்மண்ட் ஆயில் எவ்வளோ நல்லதோ அதே மாதிரி இந்த கோகனட் ஆயிலும் ரொம்ப நல்லது. கோகனட் ஆயில் வச்சு லைட்டாக மசாஜ் கொடுக்குறோம். மசாஜ் பண்ணும்போது அந்த வேண்டாத செல்கள்லாம் போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப நல்லா நரிஷ் ஆகும், நல்லா டீப்பாக நரிஷ் ஆகும். மேலாக ஸ்கின் ரொம்ப பிரைட்டாகவும் தெரியும். டோட்டலி ஹெர்பல். இது செய்யறதுனால எந்த விதமான ப்ராப்ளமும் அவங்களுடைய ஸ்கின்னுக்கு வராது. எரிச்சல்லாம் எதுவுமே இருக்காது. கொஞ்ச நேரம் ஃபியூ மினிட்ஸ் இந்த மாதிரி மசாஜ் பண்ணலாம். எந்த இடத்துல ஃபேட் ரொம்ப குறைவாக இருக்கோ வாய்க்கிட்டையும் நெத்தி பகுதியிலையும் சீக்கிரமே பிக்மெண்டேஷன் ஆகும். அதனால அந்த இடங்களுக்கு நல்ல மசாஜ் கொடுக்குறோம். கழுத்து கருப்பாக இருக்கிறவங்களும் இதே மாதிரி சிகிச்சையை கழுத்துக்கும் அவங்க செஞ்சுக்கலாம். செயின்ஸ் நிறையா போடுறதுனாலையும் சில பேருக்கு வெயிட் அதிகமாகிறதுனாலையும் கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும். அந்த இடத்தையும் நல்லா மசாஜ் பண்ணலாம்.
அடுத்ததாக நான் யூஸ் பண்ணுறது ஒரு ஃபேஸ் பேக். இந்த ஃபேஸ் பேக் வந்து வீட்லேயே அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் சாண்டில்வுட் இந்த மாதிரியான சில ஹெர்ப்ஸ் எல்லாம் கலந்துருக்கு. இந்த பேக்கை 2 டீஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் ஒரு ஃபேஸ்க்கு. இதில் கொஞ்சம் பால் கலந்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போதுமான அளவு பால். இது அப்படியே பால் அப்சார்ப் பண்ணுது. ஸோ ரொம்ப நரிஷிங்காக இருக்கும். ரோஜா இதழ்கள், சந்தனம் இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் கலந்த ஒரு பேக். இது நீங்களே கூட செஞ்சு வைக்கலாம், இல்லைன்னா இது வாங்கி யூஸ் பண்ணலாம். எவ்வளோ போட போட பால் அப்படியே இழுக்குது. ஸோ அதுலேருந்தே தெரியுது அது வந்து எவ்வளோ ஒரு போரஸாக இருக்குது, அதில் எவ்வளோ வந்து நல்ல ஒரு நரிஷ்மெண்ட் அதில் கிடைக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பேக்கை இப்போ அவங்களுடைய ஃபேஸில் நான் யூஸ் பண்ணேன். கண் அடிப்பகுதி வரையில் போகலாம். ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் இந்த பேக். நம்மளுடைய பாரம்பரிய மூலிகைகள் நம்மளுடைய சருமத்துக்கு ரொம்ப நல்லது. அதனால் நம்ம திரும்பி இது எல்லாமே ரிவைவ் பண்ணி யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. கெமிக்கல்ஸ் அவாய்ட் பண்ணி ஹெர்பலாக செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எங்கெல்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடங்கள் எல்லாத்துலேயும் நான் யூஸ் பண்ணுறேன். கழுத்து, வாய் அடிப்பகுதி, கன்னம், நெத்தி, நோஸ் மேலே சில பேருக்கு கருமை இருக்கும். அங்கே 2-3 கோட் யூஸ் பண்ணலாம். ஒரு கோட் காயும் பொழுது மேலேயே இன்னொரு கோட் யூஸ் பண்ணலாம். காட்டனை கொஞ்சம் பால், கொஞ்சம் தண்ணி, இது ரெண்டுத்துலேயும் மிக்ஸ் பண்ணி அவங்க கண்களுக்கு மேலே வைக்கிறேன். கண் கருவளையம் இருந்தாலும் போயிடும். கொஞ்ச நேரம் இது மாதிரி வைக்க போகிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். பத்மாக்கு மாஸ்க் போட்டு டைம் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை லைட்டாக மசாஜ் பண்ணி எடுக்க போகிறேன். ரெட் சாண்டில், ரோஸ், கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் கலந்த இந்த பேக் அவங்களுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதோடு நமக்கு போதுமான அளவு பால் கலந்துருக்கேன். எல்லாமே ஸ்கின்னை வந்து மேலாக மட்டும் இல்லை, ரொம்ப டீப்பாக வந்து ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது, அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த கருமையை குறைக்கக்கூடியது. லேசாக மசாஜ் பண்ணி எடுக்கிறேன். மூலிகைகளால் செய்யப்பட்ட இந்த பேக் அவங்களுடைய ஸ்கின் எவ்வளோ பிரைட் ஆக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபுல்லாக அவங்களுடைய ஸ்கின்னை வைப் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் பத்மாவோட ஃபேஸ் நம்ம பார்த்துருந்தோம்.
எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது இப்போ அவங்களுடைய ஃபேஸை பார்க்கும்போது. முதல்ல நிறையா கருமை தென்பட்டது, இப்போ நல்ல பிரைட்டாக இருக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து பால் யூஸ் பண்ணோம், அதுக்கு மேலே தேங்காய் எண்ணெய் வச்சு மசாஜ் கொடுத்தோம், அதுக்கப்புறம் ஒரு ஹெர்பல் ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஹெர்பல் ஃபேஸ் பேக்கில் சந்தனம், ரத்த சந்தனம், அதே மாதிரி இதில் ரோஜா இதழ்கள், மல்லி, கஸ்தூரி மஞ்சள் இதெல்லாம் கலந்த ஒரு பேக். அது போட்ட உடனே அவங்க ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது. அந்த ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ், க்ளோ கிடச்சிருக்கு. இந்த மாதிரியான சிகிச்சையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் பத்மாவோட ஃபேஸை பார்க்கும்போது பிக்மெண்டேஷன் ஓரளவுக்கு அதிகமாக இருந்தது. அதை வீட்லேயே உள்ள பொருள்களை வச்சு எப்படி கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்றத பார்த்தோம். இதை தினமுமே அவங்க செய்யும்பொழுது ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக அவங்களுடைய பிரச்சனை கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். இதே மாதிரி இந்த பிரச்சனை இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. இந்த செக்மெண்ட்டும் இன்னைக்கு எபிசோடும் ரொம்ப ஜாலியா எந்தோட முடியுது. நாளைக்கும் இதே மாதிரி 3 டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, it's VJ Aishu signing off. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.